இட்லி தோசைக்கு பதிலாக சூப்பரான டேஸ்டியான குழி பணியாரம் செய்யலாம் வாங்க. இது செய்யறதுக்காக திக்கான இட்லி மாவு எடுத்திருக்கேன் பாருங்கள். இது ரொம்ப திக்காக இருக்கட்டும். அப்போ தான் இந்த வெங்காயம் கேரட் மிக்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வரும் பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா திக்காக இருக்கணும். இதுக்கு ஒரு வெங்காயம், ஒரு கேரட்டு, கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டையும் பொடியாக கட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் கேரட் எல்லாமே வதக்கிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டு கொஞ்சமாக கடுகு, அப்புறம் கொஞ்சமாக கடலைப்பருப்பு போட்டுக்கோங்க. உளுத்தம்பருப்பு வேணாலும் நீங்கள் கொஞ்சமாக போட்டு வறுத்துக்கோங்க. இது கொஞ்சம் வறுபட்ட உடனே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் கேரட்டு எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஃப்ளேம் குறைச்சி வச்சுட்டு பாருங்கள். இது கூட பச்சை மிளகா போட்டிருக்கேன். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு எவ்வளோ வேணாலும் போட்டுக்கோங்க. நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் இது நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் சாஃப்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் இந்த குழி பணியாரத்தில் நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கடைசியாக கொத்தமல்லி, கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி அதிகமாக போடுங்க. கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், இந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன். எல்லாருக்குமே குழி பணியாரம் செய்ய தெரியும். நான் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதையும் கொஞ்சம் நல்ல வாசனை வர வரைக்கும் வதக்கிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா இட்லி மாவு, அதில் நம்ம வறுத்து வச்ச இந்த வதக்கின இந்த கலவையை போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கலந்துக்கோங்க. நல்லா சூடு ஆறின வாட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சூடாக இருக்கும்போது இந்த வெஜிடபிளாக மிக்ஸ் பண்ணாதீங்க. பாருங்கள், இப்போ இதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம். நான் இட்லி மாவில் உப்பு போடலை, அதனால் தேவையான அளவு போட்டுக்கேன். நீங்கள் ஏற்கனவே போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சமாக உங்களுக்கு வெஜிடபிளுக்கு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ குழி பணியார சட்டி அடுப்பில் வச்சுட்டு பாருங்கள். இது இண்டோலியம் சட்டி நல்லா திக்காக இருக்கும். நல்லா சூடாகட்டும். அது வரைக்கும் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இதில் நான் நல்லெண்ணெய் போடுறேன். உங்களுக்கு எந்த எண்ணெய் வேணாலும் போட்டுக்கோங்க. இது ஒவ்வொரு ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இது கொஞ்சம் சூடாகட்டும். அதுக்கப்புறம் மாவு ஒவ்வொரு கரண்டியாக தேவையான அளவு ஒரு 3/4 பங்கு மாவு போடுங்க. அப்போ தான் இந்த பணியாரம் வெந்து மேலே வரும். ஃப்ளேம் நல்லா குறைச்சி வச்சுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ஸ்லோ ஃபயர்லேயே நல்லா வேகட்டும். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தேன் ஸ்லோ ஃபயரில். இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இதை திருப்பி விட்டுக்கலாம். ஸ்பூனில், கத்தியில் எப்படி வேணாலும் நீங்கள் திருப்பிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் ஈடு கொஞ்சம் ஒட்டின மாதிரி வருது. இது செகண்ட் ஈடு நல்லாவே வரும். இதை நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா இன்னொரு பக்கம் வேகட்டும். நம்ம மூடி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, இது ஃபுல்லாகவே வெந்துருச்சு. நீங்கள் இப்படியே கூட எடுத்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் நல்லா ஃப்ரண்ட்லேயும் கிறிஸ்பியாக வேணும்னா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், குழி பணியாரம் சூப்பராக வெந்துடுச்சு. இப்போ இதை எடுத்துக்கலாம். எவ்வளோ ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இது சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி இப்போ இது வெந்துடுச்சு. இதை எடுத்துடலாம். இன்னொரு ஈடு நான் போட்டுக்கிறேன். குழி பணியாரம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி கேரட் எல்லாம் நீங்கள் வெஜிடபிள் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும். அடுத்த ஈடு போட்டுக்கலாம். அடுத்த ஈடுலேயும் ஒவ்வொரு ஸ்பூன் எண்ணெய் போட்டு இதையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். மாவு 3/4 பங்கு போடுங்க. அப்போ தான் நல்லா பொங்கி மேலே வரைக்கும் வரும். திருப்பத்துக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதையும் ஸ்லோ ஃபயர்லேயே நான் குக் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள், 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ இதை வேக வச்சு திருப்பி போட்டுக்கலாம்.
எவ்வளோ கிறிஸ்பியாக ப்ரௌனாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பி ஆகிட்டு பாருங்கள். 2 சைடும் இதே கலர் வர மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள் விவர், சூப்பரான குழி பணியாரம் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் தக்காளி சட்னி கூட உடச்சக்கடல சட்னி கூட நீங்கள் எது கூட கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள் இந்த ஈடும் வெந்துடுச்சு. இதையும் நான் எடுத்துக்கிறேன். பாருங்கள் பார்க்குறதுக்கே உங்களுக்கு தெரியும். நல்லா கிறிஸ்பியாக, ஃப்ரண்ட்டில் கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் இருக்குது. இந்த பணியாரம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள். பாருங்கள் இதுக்கு வந்து நான் இன்றைக்கி உடச்ச கடலை சட்னி தான் வச்சுருக்கேன். நீங்கள் எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிடுங்க. சூப்பரான டிஃபன் இது. இது எல்லாருக்குமே நல்லா பிடிக்கும். குழி பணியாரம்னா எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது என்னோடய ஸ்டைலில் குழி பணியாரம். என் சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கௌசி குக்கிங் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு மேலே பாருங்கள் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுருக்கேன். ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த சமையலில் பார்க்கலாம். ஓகே, பாய்.